ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது சிக்கன் 65 பிரியாணி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் வித்தவுட் போரிங் சமையல். 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருப்பேன். அதை சின்ன சின்ன க்யூப்ஸாக இந்த மாதிரி கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு முட்டையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 3 டேபிள் ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இப்போது அடுப்பில் ஒரு பேன் வச்சு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடான பின்னால் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை எண்ணெயில் சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாம். எப்போவுமே பிரியாணி செய்யலை அந்த சிக்கன் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டேஸ்ட்லெஸ்ஸாக தான் இருக்கும். இந்த மாதிரி பொரிச்சு பிரியாணி செஞ்சோன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போது இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போது இந்த எண்ணெயில் ஒரு வெங்காயத்தை நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இதோட ஒரு கைப்பிடி கருவேப்பிலையும் பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, வெங்காயம் நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு. இப்போ எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சு அதில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். அதோட 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயிலும் நெய்யும் நல்லா சூடாகட்டும். சூடான பின்னால் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, சோம்பு எல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விடலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச பின்னால் கொஞ்சமாக கறிவேப்பிலை, மல்லித்தழை, புதினா தழை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. விட்டு இதில் 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய், 3 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இந்த தக்காளி வதங்கையிலேயே இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். ஒரு 10-15 முந்திரி பருப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கின பின்னால 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 3 ஸ்பூன் பிரியாணி மசாலா தூள் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட பிரியாணி மசாலா இல்லைன்னா கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போது நான் 3 டம்ளர் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு 6 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே 3 டம்ளர் ஜீரக சம்பா ரைஸ் எடுத்து 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அந்த அரிசியை தண்ணியை இருத்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போது உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு 1/2 எலுமிச்சம்பழத்தோட சாறை இதில் பிழிஞ்சு விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 2 விசில் விட்டு வெந்துருச்சு. இப்போது
பாருங்கள், சாதத்தை இந்த மசாலா வரம் சேர்கிற மாதிரி நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் சாதத்தை எடுத்துக்கலாம். சாதத்தை போட்டுட்டு அதில் மேலாப்பில் பொரிச்சு வச்சுருக்கிற கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். அதோட பொரிச்சு வச்சுருக்கிற சிக்கன் 65வையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கு மேலே கிறிஸ்பியாக பொரிச்சு வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு மல்லித்தழைங்களை சேர்த்து சூடாக பரிமாறினீங்கன்னா சுவையாக சாப்பிட்றதுக்கு நம்மளோட சிக்கன் 65 பிரியாணி ரெடி. இந்த டிஷ்ஷை நீங்களும் ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க.